பார்த்தீங்கன்னா ஆக்டிவா வந்து ஹெச்இடி 3Gக்கு முன்னாடி அந்த வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் தூரம் போகும், அடைச்சி போகும். பார்த்தீங்கன்னா இந்த பிக்கப் காயில் போயிடுச்சு, கட் பண்ணி வேறு வாங்கி போட்டோம், செட் ஆகலை உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த டெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும், அதோட சர்வீஸ் பண்ணாலும் வந்து மண்ணு போய் நின்று கட்டி மாதிரி பிடிச்சி போய் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு புது காயில் ஒரு மாற்றிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் காயில் புதுசு போடுறோம் உங்களுக்கு, அதுவும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு புது சிடி யூனிட் போடுறோம் உங்களுக்கு, பார்த்துக்குங்க. போட்டு மாட்டிட்டு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் புது சிடி யூனிட்டு. எப்போவுமே ஒரிஜினல் ஸ்பேராக போடுங்க உங்களுக்கு. நார்மல் போட்டிங்கன்னா செட் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பார்ட் நம்பரோட வரும் உங்களுக்கு. KWP இதுதான் உங்களுக்கு அந்த கோட் நம்பர் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரிஜினலாக இருக்கும் உங்களுக்கு. ரேட்டு தான் கொஞ்சம் கூட, 2150 ரூபா உங்களுக்கு ரேட்டு. எல்லாமே ஒரு ஜென்யூனாக போடுங்க உங்களுக்கு. நம்ம செட்டாக பார்த்தீங்கன்னா காயில் அசம்பிளி, பவர் காயில், சிடி யூனிட் எல்லாமே செட்டாக மாற்றுறோம் உங்களுக்கு. ஆக்டிவாவில் சிடி யூனிட் எல்லாம் மாற்றியாச்சு உங்களுக்கு. இன்னொரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வால்வையும் டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே பார்த்துலக்கில் ரொம்ப அதிக டைட்டாக இருக்குது உங்களுக்கு. இந்த வால்வையும் நம்ம வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது உங்களுக்கு. இதையும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட போகிறோம். இன்லெட் வால்வ் ஓரளவு சேர்க்குறதுக்கு எக்ஸாஸ்ட் வால்வ் ஓவர் டைட் வச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரையும் கழட்டி க்ளீன் பண்ணணும் உங்களுக்கு. இதனால் ஸ்லோ ஸ்பீட் ஓடாத வண்டி உங்களுக்கு. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரையும் கழட்டிட்டோம் உங்களுக்கு. ஜெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே போட்டு தான் க்ளீன் பண்ண போகிறோம் உங்களுக்கு. இல்லவே கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி மாதிரி ஸ்ப்ரே டைப் உங்களுக்கு. கார்பரேட்டர் க்ளீனர், இன்ஜெக்டர் க்ளீனரு, அது மாதிரி ஃபுல்லாக பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணி தான் மாட்ட போகிறோம் உங்களுக்கு. இப்படி வச்சுருக்காங்க ஏற்பட்டுறேன், டைப் இல்லாமல் வச்சுருக்காங்க. இது எப்படி வேலை செய்யும் உங்களுக்கு. அப்புறம் கூட கிடக்கு. இல்லை ஆயில் பசியாக இருக்குது உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு ஊறி போயிடுச்சு பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. இதில் இருக்கணும், இந்த ஆயிலில் ஊறிடுச்சு உங்களுக்கு. இதனால் இது தன்மை இழந்துருச்சு உங்களுக்கு. புது ஃபில்ட்ரு தான் போடணும் உங்களுக்கு. எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னா புது ஃபில்ட்ரு உங்களுக்கு, நியூ ஃபில்ட்ரு போடுறோம் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஜெனியூன் ஃபில்ட்ரு, ஒரிஜினல் ஃபில்டராக போட்டுக்கோங்க. மைலேஜ் நல்லா அதிகமாக போகும் உங்களுக்கு. உங்களுக்கு இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரு மாற்றியாச்சு. உங்களுக்கு சேர்க்கறதுக்கு அனுப்புகிறாங்க, சேர்க்க கிடையாது. எப்போவுமே ஃபில்ட்ரு மாற்றும் போது நல்லா டைட் பண்ணிக்குங்க. சேர்க்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஆச்சு உங்களுக்கு. புது டாப்பு மாற்றி விட்டாச்சு. இந்த டாப்பு போயிடுச்சு அப்படின்னா ஓவர் ஃபுல் ஆகும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் டபுள் வரும். இந்த டாப்பும் புதுசு போட்டு விட்டாச்சு உங்களுக்கு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ தெளிவாக ஓடுது பாருங்கள்.